தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு நியூ டெக் தமிழ். நீங்கள் வந்து ஷியாமியோட மீ 2i பவர் பேங்க்கை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது 10,000 mAh பவர் பேங்க், 800 rupees வருது. இதை தான் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஒயிட் பாக்ஸிங்கில் வருது இந்த பவர் பேங்க். பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து மீ கோல்டு கலரில் போட்டு ஒரு ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணனா வந்து மீயோட அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அந்த கோட் போட்டு செக் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினலாக இருந்தால் அங்கே காட்டும், இல்லைனா வந்து டூப்ளிகேட்னா காமிக்காது. அதுதான் அந்த ஸ்டிக்கர். ஓகே, இந்த பேக்கிங் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் சீல்டு நல்லாயிருக்கு. ஒயிட் பேக்கிங் நல்லாயிருக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பிரிச்சாச்சு. உள்ள ஒரு பாக்ஸிங் இருக்குது, ஒயிட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறாது. ஆமாம், ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக இருக்குது அந்த பாக்ஸ். ஓகே, இப்போ வெளியே எடுத்தாச்சு. அது வரமா வச்சுருவோம். ஓகே, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் இருக்குது அண்டு ஒரு யூஎஸ்பி மேலே தெரியுது. வேறு என்ன இருக்குது பார்ப்போம். வேறு உள்ள ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்கில் வந்து 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குயிக்காக சார்ஜ் ஆகுது, ரேபிட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் குயிக்காகவே சார்ஜ் ஆகுது. அண்ட் வந்து உங்கள் மொபைல் கொஞ்சம் கொதிக்குது. நான் வந்து ரெட்மி 3S ப்ரைம் யூஸ் பண்ணுறேன். என் மொபைல் கொஞ்சம் சூடாகுது. அண்ட் இன்னொன்று வந்து இதில் வந்து லோ பவர் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ப்ளூடூத் டிவைஸ் இல்லை மீ பேண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் ஈஸியாக. இப்போ பவர் பேங்க்கை பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ இந்த கவரை பிச்சு பார்ப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் எந்த பவர் பேங்க் வாங்கலாம் சரி, இப்போ 10,000 mAh பவர் பேங்க் வாங்குறீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு 100 mAh 200 mAh கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும் நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றும் போது. ஏன்னா வந்து பவர் வந்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்து நடுவில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் 10,000 mAh வாங்கும்போது வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா உங்கள் மொபைல் கெப்பாசிட்டி எவ்வளோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கவர் பிரிச்சாச்சு. எம்ஐன்ற லோகோ அப்படியே சூப்பராக இருக்குது. ஓகே, அந்த மேலே இருக்க அந்த கிராப்பிங் கவர் நல்லாயிருக்கு, சீல் பண்ணியிருக்காங்க நல்லா. அடியில் வந்து 10,000 mAh அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ அந்த மேலே இருக்க கவர் பிச்சு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் சைடில் 4 இண்டிகேட்டர்ஸ் லைட் இருக்குது. அண்டு உங்களுக்கு சார்ஜ் ஏற்றிக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.